இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. இருக்கு, இன்னைக்கு உனக்கு இருக்குடி. ஏன் என்ன இருக்கு? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றேன்னு பாரு. இப்போ போனை கொடு. திரும்பவும் எதுக்கு என் போனை கேட்டுட்டு இருக்கீங்க? வாயை மூடிட்டு அமைதியா நின்று இருக்க கோபத்துக்கு என்ன செஞ்சிருவேன்னு தெரியாது. நீல அமைதியா. இங்க பாருங்க, திரும்பவும் யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்கு பண்றேன்னு பாரு நீனே. யாருக்கு ஃபோன் பண்றீங்கன்னு கேக்குறேல. இங்க பாரு, மரியாதை அது எவன்னு சொல்லிடு. இல்ல அப்படின்னா நான் ஃபோன் பண்ணுவேன். யாருக்கு? திரும்பவும் அந்த நம்பருக்கா? யாருக்கோ ஃபோன் பண்ணுவேன். நீ யாருன்னு சொல்லவனா? நான் தான் சொல்லிட்டேன்ல என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு. திரும்ப திரும்ப எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னா நான் வரும்போது நீ எதுக்காக கட் பண்ணணும்? எதுக்காகனா நீங்க வந்தீங்க அதனால கட் பண்ணேன். ஏன் நீ பிராங்கா பேச வேண்டியதானே? நான் வரேன்னு சொல்லி எதுக்காக நீ கட் பண்ற? ஏங்க நீங்க வர்றீங்க அதனால கட் பண்ணுங்க. எதுக்காக நான் பேசணும் நீங்க வர்றீங்கன்ட்டு? அதனால தான் நான் வச்சேன். ஓ, நான் வந்தா கட் பண்ணுவியா நீ? இத்தனை வருஷமா நானும் உன் கூட தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா யாரும் ஃபோன் பண்ணாலும் நான் வரப்ப நீ பேசிட்டு இருக்கவ, இன்னைக்கு என்ன அப்படி கட் பண்ற? யார்கிட்ட பேசினா? எதுக்காக அவ்வளவு நேரம் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா? பாடி போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியாது. என்ன வேணாலும் பண்ணு. இரு, உங்க அம்மாக்கு ஃபோன் பண்றேன். எதுக்கு எங்க அம்மாக்கு பண்றீங்க? சொல்றதுக்கு தான். சொல்றதுக்கா? எதுக்காக எங்க அம்மா கிட்ட சொல்லணும் நீங்க? பொண்ணு தப்பு பண்றத அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்லணுங்கிற? இங்க பாருங்க, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் எங்க அம்மாக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க யாருன்னு கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு. திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பெருசாக்கிட்டு இருக்காதீங்க. எங்க இருந்து வந்தா புதுசா ஃப்ரெண்டு? சரி, ஓகே, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டல. நேத்தே நான் யாருன்னு கேட்டேல. நேத்தே நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிருக்கலாம்ல விக்கின்னு. ஏன் சொல்லல? வித்தியான்னு எதுக்காக போய் சொன்ன? இன்னைக்கு கேக்குறேன், இன்னைக்கும் அதே வித்தியா செய்யும் சொல்லிட்டு இருக்க. நானா கால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாய் குரல் கேட்டதுக்கு அப்புறம் விக்கின்ற. என்ன இது நாடகம்? இல்ல என்னது இது? என்னதுன்னு கேட்டேன். இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? உங்க அம்மாக்கு உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன். இங்க பாருங்க, இங்க நடக்கிற பிரச்சனை இங்கே முடிஞ்சுது. நீங்க தேவையில்லாம எங்க அப்பாக்கு எங்க அம்மாக்குள்ள ஃபோன் பண்ணி வர சொல்ற வேலை வச்சுக்கிறாதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது எப்படி? இது என்ன சாதாரண விஷயமா? இல்ல சாதாரண விஷயமான்னு கேட்டேன் நாமளா முடிச்சுக்கிறதுக்கு. இது எவ்வளவு பெரிய இஷ்யூன்னு எனக்கு தான் தெரியும். அதோட பெயின் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இங்க பாரு, உங்க அம்மா அப்பா வரட்டும். நீ எதுக்காக அந்த பையன் கூட பேசுன, எதுக்காக பேசுன, நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். ப்ளீஸ்ங்க, சொல்றதை கேளுங்க. தயவு செஞ்சு அம்மா அப்பாக்கு பண்ணாதீங்கங்க. சோனிக்கு பண்ணவா? ஐயோ சோனிகா? ஆமா, சோனிக்கு பண்ணி சொல்லவா? அதுக்கு எங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லிரலாம். ஏன் எதுக்கு சொல்லக்கூடாது? உங்க அம்மாக்கு உங்க அப்பாவுக்கு சோனிக்கு எல்லாத்தையும் சொல்லி இங்க வர வைக்கிறேன் இப்போ. நீங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நமக்குள்ள முடிச்சிருக்கலாம். நீ இப்ப என்ன அவன் கூட பேசக்கூடாதா? அவ்வளவுதானா? சரி, நான் நீ பேசலாம். அது எப்படி நீ பேசாம இருக்க நான் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிறதுனா நான் இனி பேசலங்க. இல்ல, உன்னை நம்புறத நான் கிடையவே கிடையாது. இப்பவே நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன். ஐயோ, ஏன்னா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ தெரியல. எங்க அம்மா சும்மாவே காட்டு கத்து கத்தும். இப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா? எப்படின்னு? தேவையில்லாம எங்க அம்மாட்ட எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் உங்க அம்மா கிட்ட சொல்ல போறேன்? யாரது போனு? ஹலோ செல்விக்கா. என்ன தம்பி, சத்யா நம்பர்ல இருந்து கூப்பிடுறியா? ஏன் உங்க நம்பர் என்னாச்சு? என்னோட போன் என்கிட்ட தான் இருக்கு. உங்க பொண்ணு நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன். முக்கியமான விஷயம்க்கா, கொஞ்சம் நான் சொல்றத தெளிவா கேக்குறீங்களா? யா தம்பி, என்னாச்சுப்பா? என்னப்பா அப்படி முக்கியமான விஷயம்? இவ்வளவு கோவமா பேசுறியா? ஐயோ, எனக்கு பக்கன்னு இருக்கே. ஒன்னும் இல்ல செல்விக்கா, முக்கியமான விஷயம்தான் சொல்றதுக்கு இருக்கு. உடனே கிளம்பி நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் கிளம்பி இங்க வாங்க. சோனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சோனியும் வர சொல்லிடுறேன். எல்லாருமே ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இங்க எங்க வீட்டுக்கு வாங்க. ஐயோ, என்னப்பா? என்ன தம்பி இப்படி குண்டை தூக்கி போடுறிய தலையில? அவ எதுவும் வம்பு பண்ணிட்டாளா? தலையில யார் தலையிலயும் நான் குண்டை போடல. என் தலையில தான் துண்டை போடுற அளவுக்கு இருக்கு. கிளம்பி வாங்கன்னா வாங்க. விளக்கோலாம் நான் ஒன்றும் சொல்றதுக்கு விரும்பலக்கா. சீக்கிரமா கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போனை வைங்க. ஒரு பெரிய பிரச்சனை தான். வாங்க வீட்டுக்கு. என்னப்பா பெரிய பிரச்சனைங்கிறியா? அதுங்கிறியா இதுங்கிறியா? என்னன்னு கேட்டா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியா? சரிப்பா, இந்த கிளம்பி வாரேன். வைங்க. இந்த மனுஷன் வேற வேலைக்கு போயிட்டாரு. இவர் என்னடா உடனே கிளம்பி வயிற்றுக்கு வர சொல்றாரு. சத்யா என்ன பண்ணி தொலைச்சாலோ தெரியலையே. அவளே எடக்கு மறக்கா உள்ள பிள்ளையாச்சு. இன்னைக்கு என்ன பஞ்சாயத்தை கூட்டுறாலோ தெரியலையே. ஏதோ கோவமாவே பேசுது வேற அந்த தம்பி. யாரை கூட்டிட்டு போறது? வசந்தியவா கூட்டிட்டு போக முடியும்? வசந்தி பிள்ளையெல்லாம் பார்க்கணும். ஐயோ, நாம மட்டும் தனியா போலாமா? இவர் வேற கடைக்கு போயிட்டாரு. கடையில இருந்து வர சொல்லி போலாமா? என்ன பண்றது? சரி, போனை போட்டு கடையில இருந்து வர சொல்லுவோம். வீட்டுக்கு வந்துட்டு நம்மள கூட்டிகிட்டு சத்யா வீட்டுக்கு போக சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி சோனிக்கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். என்னடி அர்ஜுன் தம்பி இப்படி சொல்லுதேன்னு கேட்போம். அவளுக்காவது எதுவும் தெரியுமா என்னன்னு பார்ப்போம்.
சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு இப்ப சந்தோஷமாங்க? சந்தோஷமா? தேவையில்லாம எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவங்க பதறி போய் என்னமோ ஏதோன்னு இங்க எல்லாரும் ஓடியாரணும், அப்படிதானே? இங்க பாரு, எனக்கு ஒன்றும் அவங்களெல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நீ பண்ண வேலைக்கு நான் கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை. இல்லைன்னா மண்டையை பிச்சுட்டு நான் பாட்டுக்கு சூசைட் பண்ணி செத்து தான் போகணும். என் 2 பிள்ளைங்களை நான் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதனால நான் செத்து போயிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்காக தான் உன்னோட அப்பா அம்மாவை இங்கே வர சொல்லியிருக்கேன். அவங்க எனக்கு டீட்டெயிலாக கேட்டு என்ன ஏதுன்னு எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு இங்க இருந்து போகட்டும். இப்ப நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆளுக்கா ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு என்னமோ பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கியா? ஆமாம்மா, நீ தப்பே பண்ணல. நீ முன்னாடி இருந்த சத்தியம் 1% கூட கிடையாது. டோட்டலி டிஃப்ரெண்ட், டோட்டலி மாறிட்ட. எனக்கே தெரியல நான் முன்னாடி எப்படி இருக்கேன் இப்போ எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. நீங்க தான் சொல்றீங்க முன்னாடி இருந்த சத்யான்னு. எனக்கு தான் ப்ராப்ளம் ஆயிட்டே. எப்படி நான் எனக்கு தெரியும் முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருந்தேன்னு? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா அப்படிதான் இருக்கேன். இருந்தாலும் மேரேஜ் ஆயிட்டு இப்படின்னு சொல்றாங்களே, பிள்ளைங்களுக்காக இங்க வந்து நான் இருக்கேன் பிள்ளைங்களை பார்த்துட்டு. ஆனாலும் நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. மாறுனி இல்ல, பிள்ளைங்களுக்காக மாறுனி இல்ல, ஏன் எனக்காக மாறுனா? ஆனா நீ மாறலையே. உனக்கு முன்னாடி உள்ள ஃப்ரெண்ட்ஸை தானே நீ பார்க்கணும்னு நினைக்கிற. அப்ப ஏதோ முன்னாடி நடந்திருக்கு. உன் அம்மா வரட்டும், டீட்டெயிலாக எனக்கு கேட்டு சொல்லட்டும். ஏன்னா நான் கேட்டா நீ சொல்ல மாட்டேங்கிற. இரு, சோனிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன். அவளுக்கு எதுக்கு பண்றீங்க நீங்க? அதான் அம்மாட்ட சொல்லிட்டீங்கல்ல, அம்மா வரும்ல, அப்புறம் எதுக்கு சோனிக்கு? அது எப்படி? சோனிக்கிட்டே விஷயத்த சொல்ல வேணாமா? சோனியும் வரட்டும். ஏங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்குங்க. சத்யா வீட்டில் என்னமோ பிரச்சனை போல. சத்யா புருஷன் ஃபோன் பண்ணி போட்டு நீ சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுது. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியல. சீக்கிரம் வாடியாங்கன்னு கூப்பிடுதுங்க. என்னங்க நான் ஒரு ஆளை எப்போங்க சரி போகிறது? வந்தேன்னா வண்டியில் ஒரு 8 போயிட்டு வரலாம் பற்றியெல்லாம் வீட்டுக்கு. எங்க வாங்குங்க சீக்கிரம். வரையில. சரிங்க. அப்பாடா இப்போ அது வாரியலன்னு சொன்னீங்களே, வாரியலோ வழியிலோ எனக்கு பக்கு நைட்டு. சரிங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஆமாங்க என்னன்னு தெரியலங்க, மனசு ஒரே திடமா இருக்கு. அம்மா சொல்லுமா. சோனி என்னம்மா கேக்குதா இல்லையா? என்னங்கிற நீ பாட்டுக்கு சோனி சோனின்னு கூப்பிட்டு இருக்க? சோனி சொல்றதை கேளுடி ஒரு நிமிஷம். அர்ஜுன் தம்பி ஃபோன் பண்ணி உடனே இங்க வாங்கன்னு கூப்பிடுதுடி. என்னமோ சண்டையான்னு தெரியல. ஏமா நீ ஏன்னு கேட்க வேண்டியதானே? எதுக்காக கூப்பிட்டாங்க? ஏன் தம்பி எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு ஒண்ணுமே சொல்லலடி. நீங்க வாங்கன்னா வாங்க அப்படின்னு வச்சிருச்சு. ஏதோ சத்யா வம்பு பண்ணிருப்பாளா, அதனாலதான் நம்மள வர சொல்லுதோ. சோனி நீயும் கிளம்பி வரியா? நான் மட்டும் போய் ஒன்னும் பேச முடியாதுடி, நீயும் வாடி. நீ வந்தீன்னா கொஞ்சம் நல்லா பேசுவல்ல. மா அருண் வேற வீட்டுல இல்லம்மா, நான் எப்படி நான் மட்டும் வர முடியும் இந்த டைம்ல? அருண் வீட்டுக்கு வந்தா கூட நான் வரலாம். சரி சரி இரு, ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும். கொஞ்ச நேரத்துல அருண் வந்துருவாங்க. நான் அருணை கூட்டிட்டு கிளம்பி வரேன். சோனி மறந்துடாதடி, சீக்கிரம் வாடி. என்னால ஒரு ஆள் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சோனி வந்துரு, வைக்கவா அம்மா? சரி வை. ஏதோ பண்ணிட்டா, அதுக்காக தான் அர்ஜுன் மாமா நம்மள எல்லாரையும் வர சொல்லுது. என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியலையே. ஒருவேளை அந்த பையன் கூட அவ பேசியிருப்பாளோ, அர்ஜுன் மாமா பார்த்துருப்பாங்களோ, அதனாலதான் நம்மள வர சொல்றாங்களோ. கடவுளே, அர்ஜுன் மாமா எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. ஏதோ ஃபோன் வருது. அர்ஜுன் மாமா தான். மாமா சொல்லுங்க. சோனி, அர்ஜுன் பேசுறேன், கேக்குதா? கேக்குது மாமா சொல்லுங்க. சோனி ஒன்றும் இல்லை, சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. ஏன் எதுக்கு என்னெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காத. சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வான்னா வா. இங்க வந்துரு. என்ன புரிஞ்சுதா சொல்றது? என்ன சொல்றீங்க அர்ஜுன் மாமா? வீட்டுக்கு வரணுமா? எதுக்கு? என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம எதுவும் கேட்க கூடாது வீட்டுக்கு வான்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. சோனி நான் தான் எதுவும் கேட்காதுன்னு சொல்லிட்டேன். வை போன. அவதான் என்னன்னு கேக்குறாள்ல, ஏதாவது சொல்லலாம்ல. எல்லார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம வாங்க வீட்டுக்குன்னு மட்டும் சொல்றீங்க. அவங்க என்ன ஏதுன்னு பதறிட்டு வரணுமா? நீ பேசாம வாயை மூடிட்டு அமைதியா இருந்துரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ ஏதோ அம்புதான் பண்ணியிருக்கா. அவர் பேசுறத பார்த்தாவே நல்லா புரியுது. சத்யா என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல. சத்யா மொபைல்ல இருந்து தானே இப்போ ஃபோன் வந்துச்சு. நாம தான் பதட்டத்தில் அர்ஜுன் மாமா மொபைல் நினைச்சிட்டோம். சத்யா ஃபோன்ல இருந்து வருது. எதுக்கு அவர் ஃபோன்ல இருந்து அவர் பண்ணணும்? என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. சீக்கிரமா கிளம்பி வாங்கன்னு சொல்றாரு. அம்மா சொன்னதே சொல்றாரு. என்னன்னு தெரியல. சரி போயிட்டு என்ன ஏதுன்னு பாப்போம். அருணுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லி கூட்டிட்டு போலாம். இவ சும்மாவே இருக்க மாட்டா. ஏற்கனவே அவகிட்ட நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், ஒழுங்கா இருடி, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு. ஏதோ வம்பு பண்ணிட்டா. சொல்றது எங்க கேக்குறா? எதுவுமே கேக்குறதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த பையன்கிட்ட பேசினா அர்ஜுன் மாமாக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதனாலதான் அர்ஜுன் மாமா இவ்வளவு கோவமா நம்மள எல்லாரும் கூப்பிடுறாங்க. அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். சரி சரி போனாதான் என்ன ஏதுன்னு தெரியும். சீக்கிரம் கிளம்பி போகலாம். இந்த மனுஷனை எப்பவே வர சொன்னேன். வாரார பாரு, என்னதான் பண்றாரோ தெரியல. அங்கேயே இருப்பாரு போல கடையிலேயே. சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் சொன்ன நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துல வந்து நின்றுக்கணும். ஆனா இன்னும் வரல.
என்ன செல்வி, என்ன பிரச்சனை? உடனே கிளம்பி வா, உடனே கிளம்பி வாங்குற. என்ன ஏதுன்னு கேட்டா சொல்ல மாட்டியோ? உங்க மருமக என்கிட்ட சொன்னாதானே நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு. என்கிட்ட இதேதான், கிளம்பி வா கிளம்பி வா கிளம்பி வாங்கன்னு எதுவும் சொல்லல. அதனாலதான் நானும் உங்ககிட்ட சொல்லல. போதுமா? சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு, இப்பதான் வந்து நிக்கிறிய. வாங்க டக்குன்னு போவோம். எங்க? வேற எங்க? சத்யா வீட்டுக்கு தான். சத்யா வீட்டுக்கா? எதுக்கு? எதுக்குன்னு எனக்கே அங்கே போனாதான் தெரியும். வாங்க, நானும் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது. இது என்ன இந்த கோவப்படுற? வேலை பார்த்துட்டு இருந்தவனை சீக்கிரவான்னு சொல்லிப்புட்டு இங்க வந்து கேட்டா எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற. அர்ஜுன் தம்பி ஒன்றும் சொல்லலைங்க, சொன்னாதானங்க எனக்கு தெரியும். சரி போங்க, போய் வண்டி எடுங்க. நான் வசந்தி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன், போயிட்டு வரேன்னு. ஐய, சண்டையா இருக்குமோ சத்யாவுக்கும் அந்த தம்பிக்கும்? அப்படிதான் எனக்கும் தோணுது. அந்த தம்பி பேசுறத பார்த்தா சரியான கோபத்துல பேசுது. என்ன கோவம் தெரியுமா? சரி சரி வா. ஒவ்வொரு ஆளுக்கா ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கல்ல, எதுக்காக தான் இப்படி பண்றீங்க? என்ன 4 அடி அடிச்சா கூட நான் பாட்டுக்கு வாங்கிட்டு இருப்பேன். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுதானே நான் சொல்றேன். எதுக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருக்கீங்க? எனக்கும் 4 அடி அடிக்கணும்னு ஆசைதான். என்ன பண்றது, மனசு வரல. எல்லாருக்கிட்டே சொன்னேன் சொல்லி அவங்க வந்து உன்கிட்ட பேசிக்கிறட்டும், அதுக்காக தான் விட்டுட்டேன். தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. வந்து எல்லாரும் என்னதான் திட்ட போறாங்க. திட்டட்டும், இதனால ஒன்றும் தப்பே இல்லையே, திட்டட்டும். திட்டட்டுமா?